வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் இருந்து ஃபர்ஸ்ட் லெசனோட ஒரு முக்கியமான டாபிக் தான். இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் ஓகே. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி எனக்கு முக்கியமாக 2 விஷயம் தெரியணும். ஒன்று அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், ரைட்? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் தி மெஷரிங் டூல்ஸ் which can be used for measuring different things. For example, வெர்னியர் கேலிப்பர் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு டயல் காஜ். இந்த நாப் மூவ் ஆகிறத வச்சு எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் டயல் காஜ். தென் இது மல்டிமீட்டர் ஹியர், இது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்க்காத கோவிட் டைம் லாக்டவுன் பீரியட் பீப்புளே இருக்க முடியாது, ரைட்? இது ஸ்க்ரூ காஜ் ஆர் மைக்ரோமீட்டர், தீஸ் ஆர் வெர்னியர் கேலிப்பர். ஸோ இதை வச்சு இது பண்ணுறதா முக்கியமாக. இதெல்லாம் தெரிஞ்சாதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த பாபநாசம் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விஷயத்த திருப்பி ஒரே மாதிரி சொல்லி அதை உண்மை அப்படிங்கிறத நம்ப வைக்கிற அளவுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். திருஷ்யம் தமிழ் மலையாளம்ல ஆகட்டும், பாபநாசம் தமிழ்ல ஆகட்டும். ஸோ ஒரு விஷயத்த எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே ஆன்சர் வருது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ இங்க பாருங்க, எல்லா வாட்டியும் ஒரே இடத்துல தான் குமுலேட்டிவா அட்டாக் பண்ணிருக்கு. இது ப்ரிசைஸ். இங்கேயும் ப்ரிசைஸ் தான். மூணுமே ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருக்கும். கிளியரா? ஸோ க்ளோஸரா இருக்கும். இங்க பாருங்க, மூணும் ஓரளவுக்கு தூரமா இருக்கு. ஸோ ப்ரிசைஸா இல்லை. காலையில என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா முத வாட்டி இட்லின்னு சொன்னவன் 2வது வாட்டி பொங்கலுங்கிறான். இன்னொருக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காலையில என்னடா சாப்பிட்ட அப்படின்னா மசால் தோசைன்னு சொன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று சொல்ற சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி மூணும் ரொம்ப கேப் விட்டு இருக்கு. இதை வந்து ப்ரிசிஷன் கம்மின்னு சொல்லுவோம். இதுக்காக தான் அந்த படத்தோட கிளிப் போட்டேன். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா எப்ப கேட்டாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நான் தியானத்துக்கு போயிருந்தேன், காலையில போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வந்தேன், ஐயோ அப்ப நான் ஊர்லயே கிடையாதுன்னு எல்லாரும் ஒரே மாதிரி தன்னை சுத்தி உள்ளவங்களே நம்ப வச்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கே தெரியாம அவங்க பொய் சொல்றாங்கிறது அளவுக்கு தெரியாம தான் அந்த 2 நாள் இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை பக்காவா கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ரைட்? அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அவ்வளவு சூப்பரா இருக்கும். சேம் வே இங்க எல்லா ரீடிங் எடுக்கிறதா இருக்கட்டும், டார்கெட்டா இருக்கட்டும், எல்லாம் க்ளோஸரா இருந்தா அதை ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். மறுபடியும் அந்த படத்தோட சீனுக்கே வருவோம். அவங்க எத்தனை வாட்டி ஒரே மாதிரி சொன்னாலும் அது உண்மை கிடையாது. ரியாலிட்டிக்கு க்ளோஸரா இல்லை. கரெக்டா? ரியாலிட்டி வேற, அவங்க நம்ப வச்சது வேற. சேம் வே இந்த இடத்துல இதுதான் அந்த படத்தோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எல்லாமே க்ளோசர் ரேஞ்சா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ரியாலிட்டி இங்க இருக்கு. இதுதான் என்னோட ரியாலிட்டி, விச் இஸ் ஆக்சுவல் டார்கெட் ஆர் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் வேல்யூக்கு பக்கத்துல நான் இருந்தா அதை அக்யூரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்டட்ல இந்த பால் விக்கெட் விழுது போகுது அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டா இந்த பால் விக்கெட் விழுந்தோன்னா ஐயோ சீக்கா நீங்க பயங்கரமான ஆளு எப்படி அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டா நான் சொல்றது ஆக்சுவலான இதுவே நான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றேன். ப்ரெடிக்டிங் த சென்ஸ் ப்ரெடிக்டை விட நான் அச்சீவ் பண்றேன் அப்படின்னா அதை அக்யூரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரிஜினல் வேல்யூக்கு பக்கத்துல இல்ல ஒரிஜினல் வேல்யூவே கிடைச்சா அது அக்யூரேட். கிளியரா? ஒரிஜினல் வேல்யூல இருந்து ரொம்ப தூரமா என்னோட வேல்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து நான் அக்யூரேட். ப்ரிசைஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை வாட்டி எக்ஸ்பெரிமெண்டை ரிப்பீட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் க்ளோசர். நான் கிடைச்ச வேல்யூவே திருப்பி என்ன நீ சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி சில டைம் ஒருத்தர் போய் சொல்லி மாட்டிப்பான். எவ்வளவு வாட்டி கேட்டாலும் வேணா அதே இதுல ஸ்ட்ராங்கா நிற்பான். இல்ல சார் நான் காலேஜ்ல தான் சார் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரிசைஸா இருக்கு. கிளியரா? இதுதான் அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன். இதுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கு என்ன சம்பந்தம்? கிளியரா? ஸோ இப்போ நம்ம வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனா பார்த்துடலாம். ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது நம்ப தகுந்த ஒரு வேல்யூ. நான் ஒன்ன மெஷர் பண்றேன் அப்படிங்கும் போது அதுல இருந்து எனக்கு கிடைக்கிற அவுட்புட் ஹவு மச் இட் இஸ் ட்ரஸ்டபிள், டு வாட் எக்ஸ்டென்ட் ஐ கேன் ட்ரஸ்ட் தி வேல்யூ அப்படிங்கிறது தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஸோ இங்க பாருங்க, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் தட் ஆர் ரிலையபிள் அண்ட் த ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் நம்பர். ஸோ எல்லா ரிலையபிளும் இது உத்தேசமா இருக்கு, சரி போதும் இதுக்கப்புறம் எல்லாமே டுபாக்கூர் தான் அப்படிங்கிற மாதிரி என்னோட ரிலையபிள் நம்பர்ஸ் பிளஸ் த ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் நம்பர் தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். கிளியரா? ஸோ இதை நம்ம சில இமேஜஸ் ஓடி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு பவுண்டட் நோட்டோட திக்னஸை மெஷர் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட 0. கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் 0. அப்ப இதான் என்னோட 5. ஒரு இது 0ல ஆரம்பிக்காம 1ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது 0னா இது என்னோட 5. இதுதான் 1 சென்டிமீட்டர். இது 1.5 which is 16 mm நான் எழுதிக்கிறேன். ஸோ இது
சாரி 15 mm 1.5ல. ஸோ இது 16, இது 17, இது 18. ஸோ என்னோட ரீடிங்கை பார்த்தீங்கன்னா இதை தான் நான் மெஷர் பண்றேன். ஸோ இது 17க்கும் 18க்கும் இடையில இருக்கு. கிளியரா? அப்போ 17 mm அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம், அதுல எனக்கு டவுட்டே இல்லை. சரியா? ஜென்ரலா ஏதாவது ஒரு பிரச்சனை சார், அவங்க 2 பேர்ல எவனோ ஒருத்தர் தான் சார் பண்ணிருப்பான், எனக்கு அதுல டவுட்டே இல்லைன்னு நம்ம நேரோ டவுன் பண்றது. தடம் படம் எடுத்துக்குங்க. இந்த தடம் படத்துல என்ன இருக்கும், 2 பேர்ல ஒருத்தன் பண்ணிருக்காங்கிறது கன்ஃபார்ம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த 2 பேர்ல யாருங்கிறத சந்தேகம். கிளியரா? சேம் வே 17க்கும் 18க்கும் இடையில இருக்குங்கிற சந்தேகம் எனக்கு இல்லை, அதுக்கு இடையில தான் கட்டாயம் இருக்கு. அப்போ 17 mm கன்ஃபார்ம். அது 17.1 இருந்திருக்கலாம், 17.2 இருக்கலாம், 17.3 இருக்கலாம், 17.4, 17.5, 17.6, 17.7, 17.8, 17.9. இந்த 9 வேல்யூல யாரா வேணாலும் இருக்கலாம். பட் நம்மளால கொஞ்சம் நேரோ டவுன் பண்ண முடியும், ஏன்னா பாதிக்கு உள்ளதான் இருக்கு. ரைட்? நம்ம சென்ட் இந்த லைனை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்க இருக்கிற கேப்பை விட இந்த சைடு கேப் அதிகம். ஸோ அதனால லெஸ் தென் 5. அப்போ இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 4ல யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ சில பேர் சார் எதுக்கு சார் தேவையில்லாம போடுங்க சார் 17.5 அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சார் இல்ல சார் கொஞ்சம் உள்ள வருது சார் 17.2 எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவான். சார் அது எப்படி சார், வேண்டாம் சார் 17.25 எடுத்துக்கலாம்னு ஒருத்தர் சொல்றான்னு வைங்க. இப்போ எனக்கு 17.2வே ஒரு சந்தேகமான வேல்யூ தான், அது 2ஆ 3ஆ 4ஆன்னு எனக்கு தெரியல. அதுல அதுக்கு அடுத்து ஒரு டெசிமலை நான் எடுக்கிறதா இருந்தா இதை விட பெரிய ஒரு இல்லாஜிக்கல் திங் ஆர் ஒரு பிளைண்ட் அசம்ஷன் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா 2வே எனக்கு சர்டைன் கிடையாது. அப்புறம் எப்படி நான் 25, 26க்கு போக முடியும்? ஸோ அப்போ எனக்கு இந்த 17 இஸ் அ சர்டைன் டிஜிட். இந்த 17 வந்து சர்டைன் கன்ஃபார்ம். சரியா? ஸோ இந்த 0.5ஆ 0.2ஆ 0.3ஆங்கிறது எனக்கு அன்சர்டைன். ஸோ அப்போ இப்படியே டெஃபினிஷனுக்கு வாங்க. It is a collection of numbers that are reliable, that is certain. 17 எனக்கு certain. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.1ல இருந்து 0.5க்குள்ள 7 எடுத்தாலும் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு நமக்கு 5க்கு கிட்ட தான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நேரோ டவுன் பண்றதுனால 17.1ல இருந்து 17.5க்குள்ள யாரா வேணாலும் இருக்கலாம். அப்ப நான் 17.2ன்னு எழுதுனேன்னு வைங்க, இதுதான் சிக்னிபிகன்ட் ஃபிகரோட இது. ஸோ இந்த ரெண்டும் சர்டைன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அன்சர்டைன். இங்கோடி நான் நிறுத்திக்கணும். இதுக்கு அடுத்த டிஜிட் எதுவுமே நான் எழுதுனா பிரோஜனம் இல்லை, ஏன்னா 2வே எனக்கு கன்ஃபார்மா தெரியல. புரியுதா? ஸோ அப்ப இதுதான் சிக்னிபிகன்ட் ஃபிகரோட யூஸ். ஒரு இது எதை யூஸ் என்ன இண்டிகேட் பண்ண ஆரம்பிக்குதுன்னா, நான் எடுத்திருக்க ரீடிங் எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கு, எந்த அளவுக்கு க்ளோஸரா இருக்குங்கிறத என்னால இது பண்ண முடியும். அலாங் வித் தட் நான் என்ன மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ அப்படியே இதே நோட்டை நான் மெஷர் பண்ணியிருக்கேன் பாரு. ஸோ இந்த வெர்னியர்ல நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 mm. சரியா? தட் இஸ் 0.01 சென்டிமீட்டர். ஸோ இதுல பாருங்க 17.2. ஸோ இங்க எனக்கு 17ன்னு தெரிஞ்சிருச்சு, அது 17.1ல இருந்து 5க்கு இடையில யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அங்க என்னால என்ன பண்ண முடிஞ்சிருச்சு, 17.2ன்னு நேரோ டவுன் பண்ண முடிஞ்சிருச்சு. அப்ப இதுதான். பட் இதுலயுமே இப்ப இதனால என்னால லீஸ்ட் கவுண்ட இதை மாத்த முடியல சிக்னிபிகன்ட் ஃபிகர், ஏன்னா இதுவுமே ஃபர்ஸ்ட் டெசிமல் வரைக்கும் தான் கரெக்டா எடுக்கிறதுனால அந்த டெசிமலே ஒரு அன்சர்டைன் தான். ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு இந்த 17.2 let us assume ஒரு 17.18 இந்த ரீடிங் ஆக்சுவலா இந்த புக்கோட இந்த இதோட திக்னஸ் ஆக்சுவலா 17.18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதால அந்த 18 காட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் டெசிமல் வரைக்கும் தான் காட்ட முடியும். அப்ப இந்த 8 இது என்ன பண்ணும், ரவுண்ட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும். ரைட்? ரவுண்டிங் ஆஃப் லேட்டர் ஆன் படிப்போம். அப்ப இந்த 8 டிராப் பண்றதுனால இது ஆப்வியஸா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1க்கு பதிலா 2, அதாவது 18க்கு பதிலா இதை அது 17.2 தான் காட்டும். அப்ப எனக்கு இந்த இதுவே ஒரு அன்சர்டைன் தான். சரியா? இங்கேயும் 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான், 1 2 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். கிளியரா? ஸோ 0.2 ஒரு அன்சர்டைன், 17 கிளியர். இதை நான் இங்க பண்ணும் போது இப்ப நான் 17.3ன்னு உத்தேசமா சொல்லியிருந்தாலும் இந்த 0.3 ஒரு அன்சர்டைன். ஸோ 3 அன்சர்டைன் தான் இருக்கு. ரைட்? ஒரு அன்சர்டைன், 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. ஸோ சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல மாற்றம் வரல. பட் இங்க இந்த இவ்வளோ வேல்யூல நான் எதை வேணாலும் எடுத்திருந்திருப்பேன். பட் இங்க நான்
17.2 இருக்கிறனால இந்த 2 நான் நேரோ டவுன் பண்ணிட்டேன். அப்போ இதோட ஆக்சுவல் வேல்யூ 17.15 இருந்து 17.25 எந்த வேல்யூவா வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ நான் 17.3 4 யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட மேஜர் இது. கிளியரா? ஸோ இதே மாதிரி அடுத்தது ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்சோட வெயிட் இங்க தெரியுது பாருங்க, மாஸ் 126 கிராம். கிளியரா? ஸோ அங்க 126 கிராம் இருக்கு. இப்போ இந்த 126 கிராம்னா டெக்னிக்கலா இது 125.6 இருந்திருக்கலாம், 125.5 இருந்திருக்கலாம், ரவுண்டிங் ஆஃப்ல படிப்போம். 125.7 இருந்திருக்கலாம், 125.8 இருந்திருக்கலாம், 125.9 இருந்திருக்கலாம், இல்ல எக்ஸாக்டா 126.0. ஸோ 126.1, 126.2, 126.3, 126.4, 126.5 இது இவ்வளோத்தையுமே அது 126 தான் காட்டும். ரைட்? ரவுண்டிங் ஆஃப் படிக்கும்போது தெரியும். அப்ப இந்த இவ்வளோ வேல்யூமே அது எப்படிதான் காட்ட போகுது? ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் டெசிமலுக்கு காட்டுறதுக்கு அங்க இல்லை. ரைட்? அதோட லீஸ்ட் கவுண்டே கிராம் 1 கிராம்ல இருந்தா ஆரம்பிக்குது. ஸோ அப்போ 0.5 கிராம் அதால காட்ட முடியாது. அப்போ 126க்கு அப்புறம் அதால 127 தான் காட்ட முடியும். 125க்கு அப்புறம் அதால 126 தான் காட்ட முடியும். அப்போ இந்த 0.5ல இருந்து 0.5 இது வரைக்குமே இது அவ்வளோத்தையுமே 126 தான் காட்டும். அப்போ 120 அப்படிங்கிறது ரிலையபிள். கரெக்டா? 120 கிராம் கரெக்ட். அது 5.5ல இருந்து 6.5க்குள்ள யாரா வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த 126ங்கிறது ஒரு அன்சர்டைன் வேல்யூ. இது கன்ஃபார்மா இதுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது ஒரு அன்சர்டைன் வேல்யூ. கிளியரா? சோ இதுதான். அப்ப 125.5ல இருந்து 126.5க்குள்ள யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். 126 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கேன். கிளியரா? அப்ப இதுக்கு அடுத்த டெசிமலை நான் இதை வச்சு எழுதலாமா? இப்ப நான் என் வாட்ச் 126.347 கிராம் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா 126 கன்ஃபார்மா தெரியல, 5 ஆஃப் 6 இதுல 0.347 என்ன சார் கலாய்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இது யாருமே நான் எழுதக்கூடாது. இது ரெண்டும் சர்டைன், இது அன்சர்டைன். இந்த மூணையும் சேர்த்துதான் என்ன எனக்கு 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். புரியுதா? 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். இதுதான் சிக்னிபிகன்ட் ஃபிகரோட அர்த்தம். இப்ப நான் ஒரு வெயிட் எடுக்கிறேன். இப்ப நான் ஒரு வெயிட் மிஷின் 380 எழுதுறேன்னு வைங்க. அப்ப அந்த வெயிட் மிஷின் 379.5ல இருந்து 380.5 வரைக்கும் உள்ளதை தான் 380 காட்டுது. அப்ப எனக்கு இந்த 0 அப்படிங்கிறது அன்சர்டைன். 1 2 இதுவே அன்சர்டைன் தான். கிளியரா? அப்ப எனக்கு இந்த டெசிமல் இல்லைன்னா இது ஒரு அன்சர்டைன் ஃபிகர் ஆயிடுச்சு. அப்போ 79 இந்த 80 எனக்கு அன்சர்டைன் தான். நான் 79 கூட இருந்திருக்கலாம். அப்ப 8ங்கிறதே நான் அன்சர்டைன் தான் போட்டிருக்கேன். அப்படிங்கும் போது இந்த 0வை நான் கணக்கிலே எடுக்கக்கூடாது. ஏன்னா என்னோட சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்ன? கன்ஃபார்ம் பிளஸ் ஃபர்ஸ்ட் அன்சர்டைன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்சர்டைனை நான் எடுத்தாச்சு. ஸோ இதனாலதான் 380 அப்படின்னா இந்த டெசிமலுக்கு பிஃபோர்ல இருக்கிற 0வை நம்ம கணக்குல எடுக்க மாட்டோம். அதாவது டெசிமல் இல்லைன்னா ட்ரெயிலிங் ஜீரோஸ். இதே இதை நான் 380.0 போடுறேன். இப்ப என்னால இந்த டெசிமல் வரைக்கும் ரீடிங் காட்ட முடியும். இப்ப வெயிட் மார்ச்ல காட்டுச்சுல, இந்த ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்னால ரீடிங் காட்ட முடியுதுங்கிற மாதிரி இங்க 0.2 வரைக்கும் அதால ரீடிங் காட்ட முடியுது. ஃபர்ஸ்ட் டெசிமல் வரைக்கும் ரீடிங் காட்டும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் சர்டைனா கிடையாது. இப்ப இதே அந்த 17.2 எழுதிக்கிறேன்னு, இது 17.19 கூட 2ன்னு காட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 19 செகண்ட் டெசிமல் அதால காட்ட முடியாது. இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுச்சு. அப்ப இது எனக்கு அன்சர்டைன். பட் அதையும் சேர்த்துதான் சிக்னிபிகன்ட் ஃபிகர். அப்ப 380.0ங்கும் போது இது ஒரு அன்சர்டைன். சரியா? இது ஒரு அன்சர்டைன். இது அப்போ சர்டைன் ஆயிடுச்சு. இப்ப வெறுமனை நான் டெசிமல் பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா 380 அப்படின்னு போட்டேன்னா 1 2 சர்டைன். இப்ப வெறும் டெசிமல் இருக்கும் போது இது அன்சர்டைன். பட் ஃபர்ஸ்ட் அன்சர்டைனை நான் கணக்குல எடுக்கணும். அதனால இந்த 3 சேர்த்து எனக்கு 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். 380 வித்தவுட் டெசிமல் 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர், 380 வித் டெசிமல் 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். புரியுதா? ஸோ இதுதான் சிக்னிபிகன்ட் ஃபிகரோட யூஸ். ஸோ ஒரு லெங்க்தே மெஷர் பண்ணி ஒரு மாசையும் மெஷர் பண்ணி இது பண்ணிட்டோம். இப்போ ரூல்ஸ் ஆஃப் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெயினா இந்த சிக்னிபிகன்ட் ஃபிகரோட என்ன யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் MKS CGS எல்லாம் இருக்கு.
நான் அகைன் ரிவர்ஸ்ல லெசனை போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போன வீடியோ டைமென்ஷன் அனாலிசிஸோட சம்ஸ் போட்டேன். இப்போ இது இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ அஸ் ஆஃப் நவ் ஜூன் 19, 2025 இப்போதான் இதை கான்சென்ட்ரேட் பண்றேன். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வில் கோ இன்டு அதர் வீடியோஸ். ஸோ அப்போ இந்த யூனிட்ஸை சேஞ்ச் பண்றதுனால எம்கேஎஸ்ல இருந்து சிஜிஎஸ்க்கோ, சிஜிஎஸ்ல இருந்து எஸ்ஐக்கோ கன்வெர்ட் பண்றதுனால சிக்னிபிகன்ட் ஃபிகர் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 2.308, இது நாலுமே சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான். சரியா, ரூல் படிப்போம், அடுத்த ஸ்லைட்ல படிக்க ஆரம்பிப்போம். இதை நான் சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டர்ல எழுதுனா டிவைடட் பை 100 போடுவேன். இது ஆக்சுவலா சிக்னிபிகன்ட் ஃபிகர் கிடையாது ரூல் படி. இந்த நாலும் சிக்னிபிகன்ட் ஃபிகர். இதை நான் எம்எம்ல எழுதுறேன். 23.08 இன்டூ 10, 1 2 3 4, 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர். மைக்ரோமீட்டர்ல எழுதுறேன். இங்க புள்ளி இல்லை, கவனிச்சிங்களா? இங்க புள்ளி இல்லை, அப்ப இந்த ஜீரோக்கு வேலை இல்லை. 2308, 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர். அப்போ புள்ளி இல்லாதனால அந்த கடைசி ஜீரோவை நம்ம எடுக்கலாம். அப்ப இந்த ரூல்ஸ் என்னப்பா? ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிபிகன்ட். நீ ஜீரோவா இல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொன்ன மாதிரி நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி எப்ப அது நான் சிக்னிபிகன்ட் நான் ஜீரோவா இருக்கோ, ஜீரோ இல்லாத ஒரு நம்பரா இருக்கும், அப்ப அது கட்டாயம் சிக்னிபிகன்ட் தான். கிளியரா? ஏன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதும் போது என்ன பண்ணேன், 380 ரவுண்ட் ஆஃப் பண்றேன். ஸோ லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு பாருங்க, 0. 381 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்க மாட்டேன். கிளியரா? ஸோ அப்ப எனக்கு 381 நான் எப்ப எடுப்பேன்னா அது 1 சிக்னிபிகன்ட் ஃபிகர் மாறுது. அப்போ 338 சிக்னிபிகன்ட் ஆயிரும். ஸோ அதனால ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிபிகன்ட். ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட். அதாவது 2 பாடி கார்டுக்கு இடையில ரொம்ப வீக்கான ஒருத்தர் இருந்தான்னா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். 2 பயங்கரமான பாடி கார்டு இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பயங்கரமா டாகுக்கு பயப்படுவேன். ஸோ இப்போ ரொம்ப டாகை லவ் பண்ற, டாகு கூட பயங்கரமா கொஞ்சம் விளையாடுற, பயங்கரமா ஹேண்டில் பண்ற ஒரு 2 பேர் என்கிட்ட இருந்தா நான் தைரியமா போயிடுவேன். ஏன்னா நாய் வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ நான் ஒரு 0 அப்படின்னா 2 நான் ஜீரோ டிஜிட் அவங்களுக்கு இடையில நான் வந்து உட்காரும் போது நான் சிக்னிபிகண்டா ஆயிடுறேன். ஏன்னா எனக்கு நாயை பார்த்து இப்போ பயம் இருக்காது. ஏன்னா தே வில் டேக் கேர். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போகும்போது அப்படிதான். ஸோ அவங்க இருக்காங்க, பார்த்துக்கலாம்டா, ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருக்காங்களேங்கிற ஒரு தைரியம் மாதிரி 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கு இடையில இருக்கிற எத்தனை ஜீரோ இருந்தாலும் அது சிக்னிபிகன்ட் தான். ஸோ 4 4. இப்போ ஆல் ஜீரோஸ் டு தி ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட் பட் டு தி லெஃப்ட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிபிகன்ட். ஸோ நான் ஜீரோ டிஜிட்டுக்கு ரைட்லையும் லெஃப்ட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட், அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு பிஃபோர்லையும் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு ரைட்லையும் இதான் எடுத்தோம். அதாவது ட்ரெயிலிங் ஜீரோஸ். ஸோ ட்ரெயிலிங் ஜீரோஸ் வித் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிபிகன்ட். இங்க 5 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து. பட் இதே இது ஃபார் அ நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட், புள்ளி இல்லை அப்படின்னா the trailing or terminal zeros are not significant. இதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இதை என்னால நம்ப முடியாது. மேபி அது நம்பரா கூட இருந்திருக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றான், சார் நேற்று காய்ச்சல் சார், அதனாலதான் நான் காலேஜுக்கு வரலன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. when I was working in college, இப்போ நான் ஒர்க் பண்ணல. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் அன்னைக்கு வந்து ஒரு ஏகேயோட படமோ இல்லை விஜயோட படமோ ஃபர்ஸ்ட் டே இறங்கி இருக்கு. அவன் லீவ் போட்ட அன்னைக்கு அவன் ஒரு அஜித் ஃபேன் இல்லை ஒரு விஜய் ஃபேன் எனக்கு தெரியும் வைங்க. இப்போ அவன் உண்மையிலே அவன் காய்ச்சல்ல லீவ் போட்டிருக்கலாம். நான் ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது அதுதான், நீ உண்மையா சொல்றேன், நீ எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லணும் தவிர அவன் பொய் சொல்றான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையை கூட சொல்லியிருக்கலாம். until unless I have enough proof, நான் அவன் பொய் சொல்றாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், எனக்கு நம்பிக்கை வரலடா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவன் உண்மையிலே லீவும் போட்டிருக்கலாம், இல்ல காய்ச்சல்னால, இல்ல அவன் படம் பார்க்க போயிருக்கும் பண்ணிருக்கலாம். அந்த 2ல எதுன்னு எனக்கு தெரியாதனால இப்போதைக்கு நான் அதை நம்பல. சரிடா நான் பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூஸ் எல்லாம் கூட எடுத்து பார்க்கலாம். அப்படிலாம் மாட்டின பசங்க இருக்காங்க என் காலேஜ்ல. நான் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூல வெளியே வந்து இது பண்ண பையன். ஸோ சேம் வே இப்போ இந்த ரிவ்யூவை ஃபுல்லா நான் அனலைஸ் பண்றேன், எங்கேயுமே கண்ணில் மாட்டல. அப்பமா அவன் போலே நான் நம்ப முடியாது. ரிவ்யூக்கு பார்க்காம வெளியே வந்திருக்கலாம், அந்த மாதிரி இல்ல படம் பாதியிலேயே தப்பிச்சோம் பொழைச்சோம் வெளியே ஓடி வந்திருக்கலாம். அப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ஸ்ட்ராங்கான எவிடென்ட் இல்லாத வரைக்கும் நான் இதை நம்ப மாட்டேன். சரியா? அப்ப இந்த 307 எனக்கு ஓகே, லாஸ்ட் ஜீரோஸ் ஓகே இல்ல. ஸோ 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். இப்போ ஒரு நம்பர் லெஸ் தென் 1 அப்படின்னா என்ன, அதுவே டெசிமல் தான், 0 பாயிண்ட் தான் ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜீரோஸ் வந்து சிக்னிபிகன்ட் கிடையாது, அதுக்கப்புறம் தான் சிக்னிபிகன்ட். புள்ளி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 2 ஜீரோஸ் ஆர் ஃபர்ஸ்ட் எத்தனை ஜீரோ இருக்கோ அது சிக்னிபிகன்ட் இல்ல. கிளியரா? அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஜீரோவை எடுக்கல.
2308 தான் எடுத்து. ஸோ நம்பர் லெஸ் தென் 1 இருக்கும்போது, இது ஒன்லி லெஸ் தென் 1 இருந்தா இதை நான் 1.00345 எழுதுனேன்னா இந்த 0 சிக்னிபிகண்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.00345 எழுத 345 அந்த 2 0 சிக்னிபிகண்ட். நம்பர் லெஸ் தென் 1 இருக்கும்போது டெசிமலுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோக்கு பிஃபோராவும் இருக்கிற ஜீரோஸ் சிக்னிபிகண்ட் கிடையாது. இதை 0.00345 போட்டா இந்த 0 சிக்னிபிகண்ட். ஏன்னா பிட்வீன் 2 0 இந்த ரூல வந்துடணும். ரெண்டு நான் ஜீரோ டெசிமலுக்கு இடையில இருந்தா, இப்ப டிஜிட்டுக்கு இடையில இருந்தா அது சிக்னிபிகண்ட் தான். அந்த ரூலை நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. கிளியரா? இங்க பாருங்க, இங்க நான் ஜீரோ டிஜிட், பட் இங்க ஜீரோ தான். அப்ப அந்த ரூல் இங்க எம்ப்ளாய் கிடையாது. ஸோ லெஸ் தென் 1 இருக்க நம்பர்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டெசிமலுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஜீரோ சிக்னிபிகண்ட் இல்ல. All zeros to the right of a decimal point and to the right of a non-zero digit are significant. So decimal point ரைட்லயும் இங்க வேற விஷயம், greater than 1 பாருங்க. அப்ப 40.00 இப்ப ஆக்சுவலா என்ன குறிக்குது? இது 40 இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், எக்ஸாக்டா 40.00 என் மிஷின் காட்டியிருக்கு. அப்போ முதல் 2 டெசிமலுமே அது ஜீரோவா தான் காட்டுதுன்னா அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டா இருக்கு, க்ளோசர் டு தி அக்யூரேட் வேல்யூ அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணும்போது நான் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல காட்டினாதான் அதை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட் இருக்கு, கரெக்டா 1000.00 கிலோ தான்ப்பா இருக்கணும், 1000.05 கிலோனா கூட லிஃப்ட் இழுக்காது அப்படின்னா நான் கரெக்டா 1000.00 அப்படிங்கிறது இருந்தாதான் அந்த லிஃப்ட்ல லோட் பண்ணும். ஜீரோக்கு அடுத்த டெசிமல் எனக்கு பிரச்சனை இல்லை அங்க, ஏன்னா அதுல ஸ்பெசிபிகேஷன்லயே வரல. 1000.00. ஸோ முதல் 2 டெசிமல் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் லிஃப்ட்ல லோட் பண்ணணும்னு சொல்லும் போது நான் அந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். 1005 தான் காட்டுதுன்னா நான் அதை வச்சு அளந்து பார்த்துட்டு 1000 தான் காட்டுது தூக்கி உள்ள போடுன்னு போட முடியாது, எக்ஸ்ட்ரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் டாக்ஸ் அபவுட் தி அக்யூரசி ஆஃப் மை எக்யூப்மெண்ட். புரியுதுல்ல? நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், நான் எவ்வளவு பெஸ்டான எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அளந்திருக்கேன் அப்படிங்கறத இது காட்டுது. ஸோ இந்த 4மே சிக்னிபிகன்ட் ஃபிகர். இங்க பாருங்க, இது சிக்னிபிகன்ட் இல்ல. 1 2 3 4 5 சிக்னிபிகன்ட். டெசிமல்ல கடைசியா 0 இருந்தா எடுத்துக்கணும். சரியா? டெசிமல் பாயிண்ட்ல கடைசி ஜீரோஸ் எடுத்துக்கணும், ஸ்டார்டிங் தான் எடுத்துக்க வேண்டாம். So the number of significant figure does not depend upon the unit used. அதான் இங்க பேசணும். கரெக்டா? It does not depend upon the unit used. இது CBSE புக், இது ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்த. ரவுண்டிங் ஆஃப் பார்த்துடலாம் இந்த வீடியோல. ஸோ ரவுண்டிங் ஆஃப் என்ன? இது ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். இப்போ 17.35 இருக்கு. இதுல எனக்கு இந்த 3 தான், இந்த 2 தான் சிக்னிபிகன்ட் ஃபிகர். இதே அன்சர்டன் டிஜிட்னா இந்த ரவுண்டிங் ஆஃப் நம்ம சம்ஸ் பண்ணும்போது எப்படி இது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஆஃப் மட்டும் பார்ப்போம். இந்த 5 இருக்கு அப்படின்னா பிஃபோர் டிஜிட்டை நான் பார்க்கணும். இது ஆடா இருந்தா +1 பண்ணணும், ஈவனா இருந்தா விட்டுறணும், +0. அதாவது இப்ப இது 17.4ன்னு ரவுண்ட் ஆஃப் ஆகும். இதே இது 17.45 இருந்துச்சு, நான் இதை டிராப் பண்ண போறேன்னா 17.4 தான் இருக்கு. இது 5 இருந்தா மட்டும், டிராப் பண்ற டிஜிட் 5 இருந்தா, டிராப் பண்ற டிஜிட் கிரேட்டர் தென் 5 இருந்தா, இப்போ 16.36 இருக்குன்னு வைங்க, இது கிரேட்டர் தென் 5 டிஃபால்ட்டா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ஈவனா ஆடான்லாம் பார்க்க வேண்டாம். டிராப் பண்ற டிஜிட் கிரேட்டர் தென் 5 இருந்தா +1 போட்டுரும். லெஸ் தென் 5 இருந்தா அன்சேஞ்ச்டு. கிளியரா? இட் இஸ் லெஃப்ட் அன்சேஞ்ச். இதே இது எக்ஸாக்டா 5 இருந்தா ப்ரீவியஸ் நம்பரை பார்க்கணும். ப்ரீவியஸ் நம்பர் ஆடா ஈவனான்னு செக் பண்ணி, ஆடுனா இன்க்ரீஸ் பண்ணணும், ஆடலைனா ரைட், ஆடல ஈவன்னா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிளியரா? ஸோ இது எதுக்கு சொன்னா, ஆடிச்சுன்னா நம்ம ஏதோ சப்போர்ட் கொடுத்து இது பண்ணுவோம். கரெக்டா? ஆடல அப்படின்னா என்ன பண்ணுவோம், எந்த சப்போர்ட்? அதான் இப்போ ஒரு டேபிள் லைட்டா ஆடிட்டு இருக்கு, வாபிள் ஆகுது, லெவலா இல்லைன்னா கீழே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் துண்டோ பேப்பரை மடிச்சு வச்சா நம்ம ஒரு சப்போர்ட் கொடுப்போம். ஆடாத டேபிளுக்கு எதுக்கு நான் சப்போர்ட் கொடுக்கணும்? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 இருக்கும்போது அது ஆடுனா நீங்க சப்போர்ட் பண்ணணும். இங்க சப்போர்ட்டுங்கிறது +1 போடுறது. அது ஆடலைனா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும், விட்டுடலாம். சரியா? ஸோ இதுதான் ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணது சிக்னிபிகன்ட் ஃபிகர். இந்த சிக்னிபிகன்ட் ஃபிகருக்காக அக்யூரசி, ப்ரிசிஷன் பார்த்து சிக்னிபிகன்ட் ஃபிகர்னா என்னன்னு பார்த்தோம். அந்த சிக்னிபிகன்ட் ஃபிகரோட யூஸ் நீங்க படிக்க போறது இந்த ரூல்ஸ் தான். யூஸ்ங்கிறத விட இந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு தேவை. இதை நம்ம எம்ப்ளாயும் பண்ணுவோம் சம்ஸ் பண்ணும்போது.
பட் நான் ப்ராக்டிக்கலா எதனால அந்த ரூலு, எதுக்காக அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கட்டாயம் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் யூஸ் இட். ஸோ இதோட கண்டினியூஷனா முக்கியமான டாபிக் 12th 10th நிறைய போட்டுட்டு இருக்கனால 11th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் அஸ் ஆஃப் நோ திஸ் இயர் 2025 அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். போக போக எல்லாமே இருக்கும் மேபி இன் another 5 years. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது டாபிக்ல ஸ்பெசிஃபிக்காக சார் எனக்கு இதில் டவுட் இருக்கு, வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஐ அப்லோட் தட் ஆல்சோ. ஸோ until the next video, bye bye. Thank you. Happy learning.